கோவை மாநகராட்சிக்குட்பட்ட தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதனால் பணிச்சுமை கூடுவதுடன் மக்கள் மீதான வரிச்சுமையும் அதிகரிக்கும் என்று நுகர்வோர் அமைப்பினர் கருதுகிறார்கள். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 1150 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் மற்றும் சிவன் சாலைகளை மாநகராட்சியே பராமரித்து வருகிறது. எஞ்சிய 200 கிலோமீட்டர் நீள தேசிய, மாநில மற்றும் இதர சாலைகளையும் நகர்ப்புற சாலைகளாக மாற்ற மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு நுகர்வோர் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. என்டையராக ஒரு டிபார்ட்மெண்ட்டு இன்க்ளூடிங் ஒரு செக்ரட்டரி லெவலிருந்து அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறது லோக்கல் பாடியில் ஜஸ்ட் லைக் திட்டு 10 வேலையோட 11வது வேலையாக பார்க்குறது நடக்காத காரியம். லோக்கல் பாடி இவங்க போட்ட ரோடையே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எத்தனை இடத்துல ரோடே போடாமல் இருக்காங்க. போட்ட ரோடு பூரா மோசமாக இருக்குது. அதுக்கு போட சொல்லியே பல பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு ஃபண்ட்ஸ் பிரச்சனை இருக்குது. மெயின் பிரச்சனை கோயம்புத்தூரில் 200 கிலோமீட்டர் எடுத்தால் 200 கிலோமீட்டர் குறைஞ்சது 2000 கோடி வேணும். இவங்க எங்கே போவாங்க? என்ன ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வர டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் இதெல்லாம் வெறும் டாஸ்மாக் எண்ணத்தோடு பண்ணுறது. இது உள்ளாட்சி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் கொண்டு வரும் பட்சத்தில் அவற்றின் தரம் கேள்விக்குறியாவதுடன் விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சாலைகளை பராமரிக்கவே பிரத்யேகமாக செயல்பட்டு வரும் நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டிலேயே சாலை பணிகளை ஒப்படைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். தமிழக அரசின் இந்த நடவடிக்கையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடவும் தயாராக இருப்பதாக நுகர்வோர் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தரமான குடிநீர், சுகாதாரம், சாலை போன்ற மக்களின் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து வருகிறது. ஏற்கனவே நிர்வாகம், நிதி போன்ற சிக்கலில் தள்ளாடி வரும் உள்ளாட்சி அமைப்புகள் நெடுஞ்சாலைகளை நகர்ப்புற சாலைகளாக மாற்றும் முயற்சி எதிர்காலத்தில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று சமூக ஆர்வலர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் கோவை மாநகராட்சியின் இந்த தீர்மானம் மக்களை பாதிக்காத வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.